இந்த லெக்சர்ல நம்ம அலையஸ் அண்ட் வெர்ஷனிங் பார்க்கலாம். நான் AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல்ல ஆல்ரெடி லாகின் ஆயிருக்கேன். இன் ஃபைன் சர்வீசஸ்ல ஐம் கோயிங் ஃபார் லாம்டா. புதுசா ஒரு லாம்டா கிரியேட் பண்ணலாம். நம்ம ஆத்தர் ஃப்ரம் ஸ்கிராச் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா குவி லாம்டா டெஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ரன் டைம் நம்ம வந்து பைத்தான் தான் யூஸ் பண்றோம். பைத்தான் 3.7. கிரியேட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடுவோம். இப்ப நல்லா பார்க்கலாம்னா நம்ம பார்க்க போறது வந்து லாம்டா வெர்ஷனிங் ஃபர்ஸ்ட், அப்புறம் எப்படி அலையஸ் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். லாம்டா வெர்ஷனிங் எப்படி பண்றது? இங்க பாத்தீங்கன்னா பப்ளிஷ் நியூ வெர்ஷன் இருக்கு. இது வந்து என்ன பாத்தீங்கன்னா இப்போ இந்த லாம்டா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இந்த லாம்டால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அடிப்போம். இந்த லாம்டால பிரிண்ட் வெர்ஷன் 1 அப்படின்ட்டு பண்ணிடுவோம். பண்ணிட்டா இப்போ என்ன பண்ணலாம், இது வெர்ஷன் 1 நம்ம வந்து இது பண்ணுவோம், பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ பப்ளிஷ் நியூ வெர்ஷன் கொடுத்து இங்க வெர்ஷனோட டிஸ்கிரிப்ஷன் எதனா இருந்தா கொடுக்கலாம், இல்லைன்னா அதை விடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இங்க பப்ளிஷ் பண்ணதுக்கு முன்னாடி பப்ளிஷ் நியூ வெர்ஷன் ஃப்ரம் லேட்டஸ்ட் $latest. அப்போ இதுதான் லேட்டஸ்ட் காப்பி. இதுல இருந்து நம்ம ஒரு வெர்ஷனிங் வந்து ஒன்று கிரியேட் பண்றோம், ஒரு காப்பி மாதிரி எடுத்து வைக்கிறோம். ரைட். இப்போ எங்க நம்ம லேட்டஸ்ட் பார்க்கறோம்னா குவாலிஃபைஸ் கிட்ட போனீங்கன்னா வெர்ஷன்ஸ் கீழே நம்ம இருக்கிறது வந்து இப்போ லேட்டஸ்ட் காப்பி. ஸோ இப்போ நம்ம வெர்ஷன் 1 ஆட் பண்ணா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு பப்ளிஷ் நியூ வெர்ஷன் பப்ளிஷ் பண்ணிடுவோம். இப்போ பாத்தீங்கன்னா இது வெர்ஷன் 1. ஸோ இது வந்து ஒரு வெர்ஷன் 1 கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா எடிட்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ லேட்டஸ்ட்ல தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் போயிடும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வெர்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது ஃபர்ஸ்ட் வெர்ஷனா வந்து இங்க லாம்டால வந்து இது ஆயிருக்கு. இப்போ நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணிடலாம், வெர்ஷன் 2 சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பியும் ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு பப்ளிஷ் நியூ வெர்ஷன் இன்னொரு காப்பி எடுத்துக்கிறோம். இது எரர் வந்திருக்கு, திருப்பி லாக் அவுட் ஆயிடுச்சு, திருப்பி லாகின் ஆகலாம். நான் இமெயில் அட்ரஸ் கரெக்டா அடிக்கிறேன். ஏன் லாக் அவுட் வச்சுன்னு தெரியல. திருப்பி அது லாம்டா மேனேஜ்மெண்ட் கன்சோல் டைரக்டா போயிடுது. ஸோ பிரச்சனை எதுவும் இல்லை. இப்போ நம்ம ஏற்கனவே இப்போ லேட்டஸ்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம், வெர்ஷன் 2 மாத்தியாச்சு. சேவ் பண்ணிடலாம். பண்ணிட்டு ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு பப்ளிஷ் நியூ வெர்ஷன். இப்போ என்ன பண்ணலாம்னா இது வெர்ஷன் 2 கிரியேட் ஆகும். ஒரு காப்பி மாதிரி எடுத்து வச்சுட்டோம். இப்போ என்னவா இருக்கணும்னா இங்க போய் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் 1 அண்ட் வெர்ஷன் 2. இப்போ நம்ம வெர்ஷன் 2 டெஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணலாம். நமக்கு இன்புட் வேரியபிள்ஸ் எதுவுமே இல்லை, இருந்தாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ டெஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். நம்ம யூனிட் டெஸ்ட் பண்றோம் வேரியஸ் வெர்ஷன்ஸ். இப்போ டெஸ்ட்னு கொடுக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. நம்ம பண்ண பிரிண்டிங் வந்து வெர்ஷன் 2. ஸோ இப்போ நம்ம வெர்ஷன் 1 இன்னொரு காப்பி எடுத்த முடியாது. அங்க நம்ம வந்து பிரிண்ட் வந்து வெர்ஷன் 1 கொடுத்தோம். இப்போ நம்ம அதை டெஸ்ட் பண்றோம். பாத்தீங்கன்னா இங்க வெர்ஷன் 1 வரும். நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா லேட்டஸ்ட் காப்பில இருந்து
ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ தட் நம்ம டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன் ஃபியூச்சர்ல நம்ம எந்த வெர்ஷன் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒன்று நோட்டீஸ் பண்ணீங்கன்னா என்னன்னு தெரியல, ஏஆர்என் அமேசான் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர் இதுதான் வந்து யூனிக் ஐடென்டிஃபையர் ஃபார் லேம்டா. அப்போனா வெர்ஷன் 1 லேம்டா பார்த்தீங்கன்னா இங்க வந்து 1ன்னு வந்திருக்கும். வெர்ஷன் 2க்கான லேம்டா பார்த்தீங்கன்னா இங்கேயும் இங்க 2ன்னு வந்திருக்கும். அப்போ இந்த லேம்டாவே 3 வெர்ஷன்ஸா இருக்கு. ஒன்னு லேட்டஸ்ட் காப்பி, ஒன்னு வெர்ஷன் 1, ஒன்னு வெர்ஷன் 2. மூணுமே டிஃப்ரெண்ட் ஏஆர்என். அந்த ஐடென்டிஃபையர் வந்து இந்த லேம்டாக்கு வந்து வெவ்வேறு ஏஆர்என் கிடைக்கும். எந்த ஏஆர்என் கொடுத்து அங்க ரெஃபர் பண்றாங்களோ அந்த வெர்ஷனான லேம்டா தான் அவங்களுக்கு லோட் ஆகும். அதனாலதான் ஏஆர்என் வந்து தான் யூஸ் பண்ணி தான் இந்த லேம்டாவை கால் பண்ணுவாங்க எங்க இருந்தாலும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த ஏஆர்என்னுடைய அந்த ஆக்சுவல் நம்பர் வச்சுதான் அந்த வெர்ஷனிங் வந்து கரெக்ட் வெர்ஷன் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒரு கிளையண்ட் வந்து வெர்ஷன் 1 கால் பண்ணிக்கலாம், இன்னொரு கிளையண்ட் வந்து வெர்ஷன் 2 கால் பண்ணிக்கலாம். ஸோ அட் ஏ டைம்ல 2 வெர்ஷன் தனித்தனியா கால் பண்ணிக்கலாம். நம்ம வெர்ஷன்ஸ் பார்த்தாச்சு. அலையஸ்னா என்ன? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அலையஸ் பத்தி பேசணும். ஒரு அலையஸ் கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணும்போது அலையஸ்ல வந்து இப்போ வந்து அருண் ஒரு அலையஸ் கிரியேட் பண்றேன். இப்போ நான் ஏற்கனவே 2 வெர்ஷன் வச்சிருக்கேன். ஸோ வெர்ஷன் 2 ஒன்று இது பண்ணிக்கிறேன். அலையன்ஸ்ல ஒரு பிளஸ் என்னன்னா நம்ம 2 வெர்ஷனுமே ஒரே அலையன்ஸ் பாயிண்ட் பண்ணலாம். ஸோ ஒரே அலையன்ஸ் நேம் வந்து 2 வெர்ஷனுக்கும் பாயிண்ட் பண்ணலாம். பாயிண்ட் அப்படி பண்ணும் போது வெயிட்டேஜ் கொடுக்கும். வெயிட்டேஜ் என்னன்னா ரிக்வெஸ்ட் வருதுன்னா இந்த அலையன்ஸ்க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷனுக்கு போகணும், எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து செகண்ட் வெர்ஷனுக்கு போகணும். இப்போ நான் என்ன பண்றேன்னா வெயிட்டேஜ் வந்து 50% கொடுத்துட்டேன். ஸோ கிரியேட்னு கொடுத்துட்டேன். என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு நேம் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன், அலையஸ் நேம். அதுல 2 வெர்ஷன் வச்சிருக்கேன், வெர்ஷன் 1 அண்ட் வெர்ஷன் 2. இதுக்கு 50% டிராபிக் கொடு, இதுக்கு 50% டிராபிக் கொடுன்றோம். இது வந்து ஜென்ரலா எங்க யூஸ் பண்ணணும்னா சப்போஸ் ப்ரொடக்ஷன் போறீங்க உங்களுடைய லேம்டா எடுத்துட்டு, அப்போ ஒரு புது வெர்ஷன் எடுத்துட்டு போறீங்க, நீங்க வந்து கம்மியான பர்சன்டேஜ் ஆஃப் டிராபிக் வந்து அந்த புது வெர்ஷனுக்கு அமைச்சிட்டு பழைய வெர்ஷனுக்கு வந்து கண்டினியூஸா போயிட்டு இருக்கும். ஒன்ஸ் புது வெர்ஷன் வந்து நல்லா டெஸ்ட் ஆகி ஒர்க் ஆகுதுன்னா ஃபுல் டிராபிக் வந்து புது வெர்ஷனுக்கு மாற்றிடுவோம். இப்போ என்ன பண்ணலாம்னா டெஸ்ட்னு கொடுப்போம். இங்க பாத்தீங்கன்னா இங்க டெஸ்ட் பண்ணும்போது எதர் யூ வாண்ட் டு சூஸ் வெர்ஷன் ஆர் அலையஸ், நம்ம அலையஸை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த அலையஸ்ல வெயிட்டேஜ் வந்து 2 இதுவா கொடுத்துருக்கோம். இப்போ டெஸ்ட் பண்ணுவோம். அகைன் இந்த அலையஸ் பாத்தீங்கன்னா இந்த ஏஆர்என் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் நியூ ஏஆர்என் வருது. இது வந்து இந்த ஏஆர்என் வச்சுட்டு நம்ம டைரக்டா வந்து இதுக்குள்ள 2 வெர்ஷன் மேப் ஆயிருக்கு, ஒரு தனி ஏஆர்என் நமக்கு கிடைக்குது. இப்போ இங்க ரிசல்ட்ஸ் ஆர் சக்சீடட். இப்போ பாத்தீங்கன்னா வெர்ஷன் 2 வந்திருக்கு, திருப்பி டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா வெர்ஷன் 2 திருப்பி வந்திருக்கு, திருப்பி டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1 வருது. அப்போ என்ன இருக்குன்னா உங்க டிராபிக் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெர்ஷன் 2 ஹிட் ஆச்சு, செகண்ட் டைம் வந்து வெர்ஷன் 1 ஹிட் ஆச்சு. அதனாலதான் வந்து அலையஸ் வந்து நம்ம 2 வெர்ஷனையும் கிளப் பண்ணலாம். ஏன் 2 வெர்ஷன் மட்டும் தான் கிளப் பண்ண முடியுமான்னு இருக்கலாம், ஏன் சிங்கிள் வெர்ஷனை நம்ம வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு அலையஸ் கிரியேட் பண்ணலாம். கண்டிப்பா 2 வெர்ஷன் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டெஸ்டிங் 1 இன்னொரு அலையன்ஸ் கொடுப்போம். நம்ம வெர்ஷன் 1 மட்டுமே வச்சுக்கலாம், வச்சுட்டு கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த வெர்ஷன் வந்து ஒரு அலையன்ஸ் பாயிண்ட் ஆகும். இப்போ நீங்க கொஸ்டின் கேட்கலாம், எதுக்கு அப்போ அலையன்ஸ் தேவை, எதுக்கு வந்து இந்த அலையன்ஸ் வந்து தேவை, நம்ம வெர்ஷனை டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். என்ன ஆகும்னா இப்போ நீங்க ஒரு S3ல வந்து ஒரு ஈவெண்ட் வந்து ஒரு லேம்டாவோட ட்ரிகர் பண்றீங்க, இல்ல ஒரு கிளைண்ட் வந்து உங்க லேம்டாவை யூஸ் பண்றோம். நீங்க வந்து பேக் எண்ட்ல ஒரு அலையஸ் நேம் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு வெர்ஷனை வந்து அசைன் பண்றீங்க. அப்புறம் அந்த அலையஸ் உடைய ஏஆர்என் வந்து இந்த ஏஆர்என் வந்து கிளையண்ட்டுக்கு கொடுத்துட்டீங்க. கிளையண்ட் வந்து அந்த ஏஆர்என் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து உள்ள என்ன பண்றீங்கன்னா கோடு சேஞ்ச் பண்ணி இந்த கோடை வந்து இந்த உள்ள இருக்கிற அலையஸ் வந்து இன்னொரு வெர்ஷனுக்கு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். கிளையண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஏஆர்என் மாறவே மாறாது. அவனோட ஏஆர்என் வந்து அலையஸ் ஏஆர்என் அப்படியே தான் இருக்கும். ஆனா இன்டர்னல் அலையஸ்க்குள்ள நம்ம வெர்ஷன்ஸ் வந்து மாத்திக்கலாம். இது வந்து நம்ம ஸ்கிரீன்ல பண்ண முடியாது, அதாவது கன்சோல்ல பண்ண முடியாது. CLI கமாண்ட்ஸ் இருக்கு, அதுல நம்ம போய் அப்டேட் பண்ணிக்கலாம் அலையஸ், இந்த வெர்ஷன் தான் பாயிண்ட் பண்ணணும்னு. அப்படி பண்ணும் போது என்னன்னா கிளையண்ட்டை பொறுத்த வரைக்கும் திருப்பி 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 ஏஆர்என் மாத்த தேவையில்ல.
ஒரே ஏஆர்என் தான். அந்த ஏஆர்என்குள்ள நம்ம வெர்ஷன்ஸும் மாத்திக்கலாம். அதுதான் அப்பதான் நமக்கு அலையஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்ன பண்ணோம்னா, இவன் தான் நம்ம வெர்ஷன் கிரியேட் பண்ணாலும் கிளைண்ட் கொடுக்கும்போது அலையஸ் கொடுக்கறது தான் பெட்டர். ஏன்னா அண்டர்லைங் வெர்ஷன் இந்த அலையஸ்குள்ள என்ன இருக்குன்றது அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவன் ரிக்வஸ்ட் பண்றான் லேம்டாக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. திருப்பி லேம்டாவுடைய ஏஆர்என் மாத்தி கொடுத்துட்டோம்னா யூ வில் பி கெட்டிங் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஏன்னா திருப்பி மாத்திக்கிட்டே இருக்காங்க. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரே லேம்டா தான், உள்ள அண்டர்லைங் நம்ம வெர்ஷன்ஸ் மாத்திக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கு தான் அலையஸ் யூஸ் ஆகுது. இப்போ இந்த லெக்சர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 2 விஷயம் நம்ம பார்த்தோம். ஒன்னு அலையஸ், ஒன்னு வெர்ஷனிங். வெர்ஷனிங் ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி எடுக்கிறோம் லேம்டால இருந்து. அலையஸ் என்ன பண்ணலாம்னா அந்த ஒரு வெர்ஷனும் அசைன் பண்ணிக்கலாம், இல்ல 2 வெர்ஷன் அசைன் பண்ணி வெயிட்டேஜ் கொடுத்துக்கலாம், டிராஃபிக் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இதை நம்ம டெமோவா பார்க்கலாம்.